திரும்ப தொடங்கி செய்யுங்க. கிரீட்டிங்ஸ் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 28ஆம் தேதி ஆடி மாதம் 2025 ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மத்திய நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜெர்மன் யூ தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் கூறி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் எங்களுடைய ஊடக வித்தகர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொள்கின்றார். அவர் பேச வந்திருக்கும் தலைப்பு ஜெர்மனியில் ஆலயங்கள் தேரோடும் காலம் என்றொரு அழகான தலைப்போடு வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய பேச்சு அரமணித்தியாலம் இடம்பெறும். அதன் பின்னர் கலந்துரையாடல், கேள்வி பதில் இடம்பெற்று சரியாக எங்களுடைய நிகழ்ச்சி பிரித்தானிய நேரம் 9:30க்கு நிறைவு செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம். அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றேன். நீங்கள் அனைவரும் சரியான உரிய நேரத்தில் உரிய கேள்வி பதிலை கொடுத்து இதற்கு உதவி புரியுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை தியானத்தை வழிநடத்துமாறு அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஆடி மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் அமைதி அடைகிறதால் கிரகிக்கும் தன்மை எங்களுக்கு அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த நேரத்திலும் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கலட்டி வைக்கலாம். கால் பாதம் இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 30 நிமிடங்கள் எல்லோரும் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம்,
ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை வழங்கிய டாக்டர் சதாம் மெனோ மாஸ்டருக்கும் பதிவுகளை செய்து கொண்டிருக்கும் சிவா மோகன் மாஸ்டருக்கும் இசையை வழங்கிய வானாஜயா மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தளத்தை 3 நேரமும் இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் சிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை கூறுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உங்களுக்கும் நன்றி. இந்த பிரபஞ்ச நன்றியையும் தியானத்தையும் அழகாக வழிநடத்தியமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் ஊடக வித்தகர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இவர்கள் எங்களுக்கு அறிமுகமான ஒருவர் தான். இவர் அந்த பண்ணாகம்.com என்ற ஒரு சேனலையும் வைத்து நடாத்தி வருகின்றார். இவரை பற்றி ஒரு சில வரிகளை கூறிவிட்டு நான் அவரிடம் இந்த தளத்தை ஒப்படைக்கப் போகின்றேன். அதோடு இவர் ஒரு சிறந்த ஊடகவியலாளர். பல நாடுகளுக்கும் சென்று அதனுடைய விடயங்களை பற்றி இந்த தளத்திலே நிறைய கலந்துரையாடி இருக்கின்றார். தமிழோடும் சமயத்தோடும் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒருவர். தற்பொழுதும் தாய்நாட்டிற்கு தேவையான உதவிகள் என்ற வகையிலே அவர் நிறைய செய்து கொண்டு இருக்கின்றார். ஊடகம் என்பது ஒரு பெரிய விடயம். உலகத்தை மையப்படுத்தி வருகின்ற விடயங்கள் அனைத்தையும் அவர்கள் எடுத்து நெறிப்படுத்த வேண்டிய கடப்பாட்டிலே அவர் இருக்கின்றார். ஆகவே அவர் இன்று கூற வந்திருப்பது ஜெர்மனியில் ஆலயங்கள் தேரோடும் காலம் என்ற ஒரு தலைப்பு. அழகான விடயம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய லண்டன் நகர் முழுவதும் தேரோட ரெடியாகி இருக்கின்றது. பிள்ளையார் வார ஞாயிற்றுக்கிழமை தேராக இருக்கின்றது. ஆகவே எல்லா கோயில்களும் கொடியேறி இருக்கின்றன. நீங்களும் நல்ல ஒரு விடயத்தோடு வந்திருக்கிறீர்கள் ஐயா. உங்களை அனைவர் சார்பிலும் இந்த தளத்துக்கு வருக வருகவென வரவேற்கின்றேன். இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. வாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு இனிமையான இரவு பொழுதினிலே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நமக்கு ஜெர்மனி நேரம் என்று மாதத்தில் ஒரு முறை கட்டாயம் ஒருவரை அழைத்து வந்து செய்ய வேண்டும் என்று திரு ஸ்கந்தராஜா அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். அதன்படி இம்முறை ஜெர்மனியிலே இருக்கும் ஒரு சிறந்த வைத்தியர் ஒரு ஆளை நான் ஒழுங்கு பண்ணி இருந்தேன். அவர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் இந்தியா சென்று விட்டார். ஆகவே நான் அந்த இடத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஆகவே அந்த வகையிலே நான் என்ன கருத்துக்களை இங்கே கூறலாம் என்று பார்த்தால், என்னை விட அநேகம் பல அறிஞர்கள் இங்கே வந்து பல கருத்துக்களை கூறி சென்றிருக்கின்றார்கள். அதை பற்றி சிறந்த ஆய்வாளராக இங்கே உள்ளவர்கள் எல்லாரும் ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்து பல விடயங்களை பேசி இருக்கின்றார்கள். ஆகவே நான் இன்று ஒரு சின்ன விடயமாக, அதாவது வந்து ஒரு புலம்பெயர் தேசத்திலே நமது மக்களால் உருவாக்கப்பட்டு இங்கே இயல்பு வாழ்க்கை, அதாவது இலங்கையிலே எப்படி நாங்கள் ஒரு நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோமோ அதை போன்று இங்கேயும் ஆலயங்கள் அமைத்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஜெர்மனியிலே இதுவரை 33 ஆலயங்கள் உள்ளன. அந்த 33 ஆலயங்களில்
19 ஆலயங்கள் வந்து கொடியேற்றத்துடன் நடைபெறும் ஆலயங்களாக இருக்கின்றது. அதிலே 3 ஆலயங்கள் அலங்கார திருவிழா முடிந்து பின்பு தேர்திருவிழா நடைபெறும் ஒரு ஆலயங்களாக இருக்கின்றது. மற்ற ஒரு ஆலயம் வந்து மிகவும் சிறந்த ஒரு கோபுரத்துடன் கூடிய ஆன்மீக அதாவது வந்து நமது ஆன்மீக ரீதியான அமைப்பிலே அங்கே அந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருப்பதை உலகத்தில் உள்ள அனைவரும் அறிவார்கள். ஆகவே இதில் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றில்லை. ஜெர்மனியிலே பிரபலமான ஒரு ஆலயமாக காமாட்சி அம்பாள் ஆலயம் இருக்கின்றது. அது உருவாகியதில் இருந்து நானும் அந்த ஆலயத்துடன் மிக நெருக்கமான தொடர்புடையவனாக இருந்தேன். இப்பவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இங்கே உங்களுக்கு 33 ஆலயங்கள் என்று சொல்லும்போது நான் இங்கே ஒரு சுருக்கமாக அந்த ஆலயங்களை உங்களுக்கு கூறலாம் என்று பார்க்கின்றேன். ஒன்று, முதலாவது ஆலயமாக இங்கே அமைக்கப்பட்ட ஆலயம் ஒரு அம்மன் ஆலயமாக ஸ்வெட்டா அம்மன் ஆலயம் என்று சொல்லப்படுவது அது அமைக்கப்பட்டது. அப்போது மேலே மாடியிலே மக்கள் இருப்பார்கள். அண்டர் கிரவுண்டிலே வந்து நாங்கள் ஆலயம் அமைத்து அப்போது அதை தொடங்கி இருந்தோம். 1989 முதல் 2000 ஆண்டு வரை இங்கே நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த ஆலயங்களிலே சில ஆலயங்கள் இப்போது இல்லாமல் போய்விட்டது. அதை ஒன்று சொல்ல போகலாம், ஜெர்மனியிலே அமைக்கப்பட்ட ஒரு பெரிய கிருஷ்ணர் கோவில் ஒன்று, அது மக்களின் வரவு குறைவால் மக்கள் நிதி பிரச்சனைகளினால் அந்த ஆலயம் இப்போது இல்லாமல் போய்விட்டது. இப்படி சில ஆலயங்கள் அமைக்கப்பட்டு அதை இல்லாமல் செய்திருக்கின்றார்கள். அதிலே நிலையாக நின்ற ஆலயங்களாக 33 ஆலயங்கள் இருக்கின்றது. இதிலே முதலாவது ஸ்ரீ சாந்தனாய் அம்பாள் சமேதர மௌலிகா ஆலயம் டோட்மண்ட், ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயம், ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் திருநெல்லூர் ஸ்ரீ ஆறுமுக ஆலயம் ஸ்ரீ கதிர்வேல் ஆலயம் எஸ்என், அருள்மிகு குறிஞ்சிக்குமரன் ஆலயம் கொமர்ஸ்பார்க், ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் பிரீமன், பரசக்தி விநாயகர் ஆலயம் பிரீமன், ஸ்ரீ நவசக்தி அம்பாள் ஆலயம் முன்சர், செல்லப்பிள்ளையார் ஆலயம் முன்சர், நாகபூசணி அம்பாள் கிரீஃபில், நாகபூசணி அம்பாள் பிராங்கோட், ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் பிராங்கோட், ஸ்ரீ கனகதுர்கா ஆலயம் சுவட்டா, முத்துக்குமாரசாமி முல்கைம், ஸ்ரீ நவதுர்க்கை ஆலயம் பூப்பட்டால், ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஹனபூர், ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் ஹஸ்ட்ரோஃப், ஸ்ரீ வரசித்தி வித்யா ஆலயம் கட்டிங்கன், ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஆலயம் ஒன்சன்கிளப்பாக், ஸ்ரீ வித்தி விநாயகர் ஆலயம் நூரன்பர்க், ஸ்ரீ அம்மன் ஆலயம் சால்பாக், ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் சுட்காட், விநாயகர் ஆலயம் சுட்காட், மயூராபதி முருகன் ஆலயம் பேலின், கணேசர் இந்து ஆலயம் பேலின், ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயம் பொன், ஸ்ரீ கனகதுர்கா அம்மன் கோவில் கிறிஸ்ஹைம், நாகபூசணி அம்பாள் ஆலயம் பிரைல்ஹைம், ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் ஆலயம் பாக்நாட். இப்படியாக 30 ஆலயங்களும் வேறு சில ஆலயங்கள், அதாவது வந்து எங்கள் மக்களால் விரும்பி வணங்கப்படும் சில ஆலயங்கள் இங்கே அமைக்கப்பட்டு அவை இங்கே வழங்கப்பட்டு வருகின்றது. இங்கே கூடுதலாக மடாலயங்களாகத்தான் இருக்கின்றது. மடாலயம் என்று சொன்னால் ஒரு மண்டபத்திலே முழு மற்ற விக்கிரகங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு ஆலயமாக இருக்கின்றது தனித்தனியாக. ஆகவே இங்கே சில ஆலயங்கள் மூலமாகத்தான் மிகவும் மக்கள் கவரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஆலயத்தில் முதன்மையான இடம் பெறுவது காமாட்சி அம்பாள் ஆலயம். கடந்த மாதம் அந்த ஆலயத்தின் தேர் திருவிழா நடைபெற்றது. அந்த தேர் திருவிழாவிலே குறைந்தது 35,000க்கு மேற்பட்ட மக்கள் ஐரோப்பா நாடுகள் எங்கிருந்தும் அங்கே வருவது வழக்கம். இது இந்த ஐரோப்பா நாட்டிலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அங்கே மக்கள் கூட்டம் வரும். ஆகவே அந்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கெனவும் இங்கே ஏராளமான காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டு அங்கே நடைபெறுவது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே இந்த தேர் ஓட்டம் என்பது இந்த கோடை காலத்திலே நேற்று சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆலயம் தேர் திருவிழா, இனி வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஆலயம் தேர் திருவிழா,
அதுக்கடுத்த ஞாயிறு இன்னொரு ஆலயம் தேர்த்து விழா. இங்கே நாங்கள் இலங்கையில் இல்லாத ஒரு விசேஷ தன்மையை நாங்கள் இங்கே பார்க்கலாம். இலங்கையிலே முதலாம் திருவிழா எப்போ தொடங்கும் என்பதற்கு ஒரு திதி என்று சொல்லி ஒரு ஆலயம் ஒவ்வொரு ஆலயம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த திதியை கணக்கில் வைத்துத்தான் தேர் திருவிழா எப்போது வரும் என்று கணக்கெடுக்கப்படுவது வழமை. ஆகவே தேர் திருவிழா அங்கே ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ என்று சொல்வதற்கில்லை. எப்போதும் தேர் திருவிழா வரும், கிழமை நாடுகளிலும் தேர் திருவிழா வரும். ஆனால் இந்த ஐரோப்பா நாடுகளிலே, நான் குறிப்பாக ஜெர்மனியிலே பார்க்கின்றேன், ஜெர்மனியிலே ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவை வைத்துத்தான் முதலாம் திருவிழா எப்போது என்று கணக்கிடும் ஒரு நிலப்பாடு இங்கே இருக்கின்றது. தேர் திருவிழாவை நாங்கள் நிர்ணயம் செய்து விட்டு இந்த ஞாயிறு தேர் திருவிழா என்றால் அதிலிருந்து தான் கணக்கு பார்த்து நாங்கள் முதலாம் திருவிழாவை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு இந்த நாட்டு சட்ட திட்டங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த சட்ட திட்டங்களுக்கு அமைவாக நமது மக்கள் இங்கே இருப்பதனால்தான் இங்கே ஆலயங்களை அமைப்பதற்கு எந்தவித தடையுமின்றி பெர்மிஷனை கொடுத்தார்கள். அதாவது அனுமதியை இங்கே வழங்கப்பட்டிருந்தது. வேறு சில நாட்டவரின் ஆலயங்களை இங்கே அமைப்பதற்கு தடைகளும் இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே இந்தியாவில் இருந்து வருகை தந்த இந்திய மக்களினால் சிறு சிறு ஆலயங்களாக 6 ஆலயங்கள் அமைக்கப்பட்டு இங்கே வழிபாடு நடக்கின்றது. நீங்கள் கேட்டிருக்கலாம், 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு இந்திய ஆலயத்திலே ஒரு குண்டுவெடிப்பு நடந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படியான சில பிரச்சனைகளினால்தான் அங்கே அனுமதிகள் மறுக்கப்பட்டு வருகின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதிலே நாங்கள் ஒரு நன்மை செய்தவர்களாகத்தான் நான் நினைக்கின்றேன். எமது ஆலயங்களிலே எந்தவித தடைகளோ எந்தவித இதுகளோ ஏற்படவில்லை. ஆனால் ஒன்று ஏற்பட்டது என்னென்னு சொன்னால், இந்த பரவக்காவடி என்று சொல்லி எமது முரட்டு ஆன்மீகத்திலே நான் 2 விதமாகத்தான் நான் பார்ப்பேன். ஒன்று அன்பாலே ஆன்மீகம், அன்பு செலுத்தி பக்திமயமாக அவர் ஒரு ஆன்மீகத்தை சைவராக இருந்து செய்யக்கூடிய ஆன்மீகமாக இருக்கின்றது. சில ஆன்மீகங்களை நான் பார்க்கின்றேன், இந்த முரட்டு ஆன்மீகம் என்றுதான் சொல்லப்படும். ஆகவே அவர்கள் தங்களை வருத்தி அதை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் வகையிலே அந்த அந்த பிரார்த்தனைகளை அங்கே செய்து கொண்டு வந்தார்கள். இதிலே ஜெர்மனியிலே நடந்த ஒரு துர்க்ககரமான நிகழ்வு. ஒரு ஆலயத்திலே பரவக்காவடி என்று முதலாக ஜெர்மனியில் எடுக்கப்பட்டது. அந்த காவடியானது நகர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த காவடியில் கட்டப்பட்ட அந்த சட்டங்கள் உடைந்து விழுந்து அந்த காவடி எடுத்தவருக்கு நான் குத்தியும் பதிலிருந்து கொஞ்சம் பேருக்கு காயம் ஏற்பட்டும். அன்று அந்த தேர் திருவிழா குறைந்தது 1.5 மணித்தியாலம் ரோட்டிலே நின்று தாமதமாகத்தான் தேர் வந்து சேர்ந்தது. ஏனென்று சொன்னால் அங்கே ஹெலிகாப்டர்கள் வந்து ஆக்களை ஏற்றி கொண்டு அப்படியான செய்யப்பட்டது. அதன் பின்பு அந்த நடவடிக்கை இங்கே செய்யக்கூடாது என்று இந்த அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அப்படி சொல்லியும் இப்போதும் அந்த ஆலயங்களிலே சில அந்த செடில் குத்தி காவடி எடுப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதை அந்த ஆலய நிர்வாகத்தினர் வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த நான் சொன்ன மாதிரி அந்த முரட்டு ஆன்மீக நம்பிக்கை உடையவர்கள் தங்களை தாங்களே வருத்தி அங்கே ஒரு ஆன்மீகத்தை செய்கின்றார்கள். இதை தேர் திருவிழாவிலே நாங்கள் மிகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதிலே நம்பிக்கை உடையவர்களை நாங்கள் தடுப்பதற்கில்லை. அதனால் சில சட்டங்கள் அங்கே வருவதனால் நமக்கு அது ஒரு இழுக்காக வருகின்றது. ஆலயங்கள் என்று சொன்னால் இங்கே இலங்கை மக்கள் என்று சொன்னால் ஒரு மதிப்பு இருக்கும். இலங்கை மக்கள் என்று சொன்னால் ஒரு மதிப்பு இருக்கும். என்று சொன்னால் சில நாட்டவரை காட்டி அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று சொல்லும் வழக்கம் இந்த ஜெர்மனிய மக்களிடம் இருக்கின்றது. ஆனால் நமக்கு எங்கேயுமே ஒரு மதிப்பு இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வெளியிடங்களிலோ உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது. அந்த மதிப்பின் காரணமாக இங்கே ஆலயங்கள் இருக்கின்றது. ஒரே ஒரு அதாவது என்ற நகரத்திலே இங்கே நமக்கு பக்கத்திலே 4 கோயில்களை அமைப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு கோயில் அமைத்த போது அந்த கோயில் ஒழுங்காக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற்றதன் காரணமாக அவர்கள் அந்த ஆலயத்தை அமைப்பதற்கு வசதி செய்து கொடுத்திருந்தார்கள். இங்கே நாங்கள் பார்க்கலாம், ஜெர்மனியிலே அந்த தேர் ஓடும் திருவிழாக்கள் நடைபெறும் இடமாக கோயில் ஆலயங்களாக நாங்கள் முதலாவதாக பார்க்கலாம் பூப்பட்டால் சிறு நவதுக்கா ஆலயம் என்று சொல்லப்படுகின்றது. அது பூப்பட்டால் என்ற ஒரு நகரத்திலே அமைக்கப்பட்டு அது உயரமாக நிற்கும் ஒரு பெரிய மனிதனை போல் நிற்கும் ஒரு அம்மனை உருவாக்கி அந்த ஆலயம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
ஆகவே அந்த ஆலயத்திலே மிகவும் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருந்தது. அடுத்தது சுட்காட்டு சித்தி விநாயகர் கோயில், அடுத்தது கட்டிங்கம் சித்தி ஆலயம். இப்படியாக 19 ஆலயங்கள் தேர்திருவிழா நடக்கும் ஆலயமாக இருக்கின்றது. 33 ஆலயங்களிலே 19 ஆலயங்கள் தேர்திருவிழா நடைபெறும். இதிலே மிகவும் பிரமாண்டமானது நான் முதல் சொன்னது போன்று காமாட்சி அம்பாள் ஆலயத்திலே கிட்டத்தட்ட ஒரு நல்லூரிலே நடைபெறும் ஒரு திருவிழாவின் அளவிற்கு மக்கள் வரக்கூடியதும் கடைகள் அமைக்கப்பட்டதுமாக இருக்கும். இங்கே இதில் இருப்பவர்கள் பலர் அங்கே வந்திருக்கலாம், அது வந்து பார்த்திருக்கலாம். அவை அப்படியான ஒரு விடயங்களிலே அங்கே நாங்கள் அன்னதானங்கள் அதுகளெல்லாம் செய்வது வழக்கம். அவை அப்படியாக அந்த பக்தி பூர்வமாக அந்த ஆலயத்திலே நடைபெறுகின்றது. இதிலே 19 ஆலயங்கள் தேர்திருவிழா நடந்தாலும் இதிலே 3 ஆலயங்களை நாங்கள் அலங்கார உற்சவம், அதாவது அங்கே கொடிக்கம்பத்தை வைக்காமல் அவர்கள் வெளியிலே தேர் திருவிழா ஒன்றை நடத்துவதற்கு வாய்ப்பு என்று ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையிலே ஜெர்மனியிலே நாங்கள் இந்த தேர் திருவிழா என்பது ஒரு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இதை நீங்கள் பார்க்கலாம். நான் சில படங்களை உங்களுக்கு நான் இதை காட்டலாம் என்று இருக்கின்றேன். உங்களுக்கு தெரிகிறதா தெரியவில்லை. எல்லாம் ஒன்றாக தெரியுதையா, தனித்தனியா வரையில இல்ல, நிறைய படங்கள் ஒன்றா தெரியுது. நீங்க அந்த ஒன்றை தட்டி ஷேர் பண்ண வேண்டும் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இப்போது ஒன்றாக தெரிகின்றதா? ஒரு படம் தெரிகின்றதா? இல்ல, ஒரே இதுல கிட்டத்தட்ட ஒரு 10-11 படம் தெரியுது. இப்போது ஒரே ஸ்கிரீன்ல தான் தெரியுது. தெரியல. இப்போ தெரியல. இல்ல எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல. இல்ல, எங்களுக்கு அப்படி 10-11 சின்ன படங்களா தெரியுது. 11 படம் சின்னனா தெரியுது. ஓகே ஓகே, சரி, அதான் படிவோம். எனக்கு இங்கே பெருசாக வருகின்றது. உங்களுக்கு அதை காட்சிப்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறது. இன்னொரு காட்சியா பண்ணி போட்டு பாருங்க. நான் என்னடா அந்த மக்கள் கூட்டத்தை காட்டலாம் என்றுதான் நான் பார்த்தேன். என்று சொன்னால் அது வரும். போது வருகிறதா? இப்ப தெரியுதோ? படம் தெரியுது. படம் தெரியுது. இதிலே வந்து இந்த படத்திலே பாருங்கள், இது வந்து ஒரு முக்கியமாக காமாட்சி அம்பாள் ஆலயம் என்று சொல்லப்படுவது. இதிலே குறைந்தது நாங்கள் ஒரு 35,000-40,000 பேர் அங்கே வருவார்கள். ஆனால் இங்கே நாங்கள் நமது ஊடகங்களுக்கு நாங்கள் அதை குறைத்துத்தான் அதை காட்டுவது. என்று சொன்னால் ஒவ்வொரு 10,000 பேர் வரும்போதும் அதற்குரிய பாதுகாப்பு செலவீனத்தை அரசாங்கம் கணக்கெடுகின்றது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த செய்ய வேண்டும் என்றதற்காக அந்த ஊடகங்கள், அது வந்து ஜெர்மனி ஊடகங்களிலே நான் பேட்டியை கொடுக்கும்போது அதை நாங்கள் அளவுகளை சிலவள குறைத்துத்தான் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. ஆகவே இப்படியாக எமது மக்கள் அங்கே கூடுதலாக வரும் ஒரு ஆலயமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இது ஒரு பகுதியில இருக்கிற சனம் மட்டும்தான். இதே போன்று இதே அளவு மக்கள் அங்கே கடை தெருவிலே இருக்கின்றார்கள். குறைந்தது 100-150
கடைகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கடை தெரு என்பது ஒரு யாழ்ப்பாணம் போன்று ஒரு அமைப்பாக இருக்கும். அவை அங்கே பெருவாரியான மக்கள் தமக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் செல்வார்கள். ஆகவே இங்கே வந்து ஏமனி பல பாகங்களிலிருந்து இங்கே வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். பக்கத்து நாடுகளிலிருந்து பேருந்து மூலம் இங்கே வருவார்கள். குறைந்தது இங்கே லண்டனில் இருந்து அந்த தேர் திருவிழாவுக்காக பெஸ்ட்ஃபுட் நிறுவனத்தினர் வந்து மிக பிரமாண்டமான ஒரு மடை வைத்து அவர்கள் கொண்டாடுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அப்படியாக ஐரோப்பா நாடு தழுவிய ஒரு ஆலயமாக ஏமனியிலே காமாட்சி அம்பாள் தான். அதன் பிற்பாடு அந்த மற்ற ஆலயங்களில் கூடுதலாக குறைந்தது அதிகூடிய மக்களாக ஒரு 5000 6000 மக்கள் கூடுவதாகத்தான் நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் அங்கே அந்த நகரத்தை சுற்றி உள்ளவர்கள் தான் கூடுதலாக வருவார்கள். ஆகவே இவர் இங்கே வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்று சொன்னால், ஜெர்மனி காமாட்சி அம்பாள் ஆலய குருவாக இருப்பவர் திரு பாஸ்கர குருக்கள் அவர்கள். அவர் வந்து இங்கே ஜெர்மனியிலே இந்து சமயத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன் அந்த வழக்கு தீர்ப்பானது ஏமனியிலே இந்து சமயம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்ற தீர்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அதற்குரிய ஒரு ஆலயம் என்று சொன்னால் அந்த ஆலயத்திலே வந்து சகல விடயமான விதங்கள் திருவிழாக்கள் நடக்க வேண்டும், 3 நேர பூஜை நடக்க வேண்டும், அதற்குரிய சுடலை இருக்க வேண்டும், அதற்குரிய இறுதிக்கிரியைகள் செய்யக்கூடிய இடங்கள் இருக்க வேண்டும், தீர்த்தக்கரைகள் இருக்க வேண்டும், தீர்த்த கிணறு இருக்க வேண்டும் போன்ற பல விடயங்கள் அங்கே அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அவ்வளவும் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக ஒரே ஒரு ஆலயமாக காமாட்சி அம்பாள் ஆலயம்தான் இருக்கின்றது. அதற்கு வந்து கலாச்சார மண்டபம் என்று மிகவும் பிரபலியமாக செய்து அங்கே கலாச்சார நிகழ்வுகளை நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கலாச்சார நிகழ்விலே பெரும்பான்மை ஏமனியர் வந்திருக்கின்றார்கள். அந்த ஆலயத்திலே நீங்கள் உள்ளே சென்று பார்ப்பதற்காக அனுமதி பெற்ற பின்பு உங்களுக்கு எந்த பாஷையிலே அங்கே உங்களுக்கு கதைக்க வேண்டுமோ அந்த பாஷைக்குரியவர் அங்கே வந்து கதைக்கக்கூடிய தயார் நிலை இருக்கின்றார்கள். இங்கே ஜெர்மனியர் அந்த சமயத்தை எமது சமயத்தை படித்து அந்த சமயத்தில் அந்த ஆலயத்தில் என்னென்ன இருக்கிறது என்று சொல்லி ஜெர்மனிய மக்களுக்கு அவர்களை விளங்கப்படுத்தும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வை அங்கே நாங்கள் பார்க்கலாம். இது வந்து உண்மையிலே மக்களால் எங்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம். அதற்கு பொறுப்பாக அவரது ஆதீனகர்த்தாவாக இருப்பவர் பாஸ்கர குருக்களுக்கு. அவரது கடும் முயற்சியினால் தான் அந்த ஆலயம் அமைக்கப்பட்டு ஏமனிலே இருக்கின்றது. ஆகவே ஒரு வருங்கால சரித்திரத்திலே நமது ஏமனி நாட்டிலே ஒரு இந்து சமயம் இருக்கிறதாக ஒரு சரித்திரம் எழுதப்படும். ஆகவே அந்த சரித்திரத்தில் இலங்கை தமிழர் ஆகிய நாங்கள் முன்னணியில் நிற்கின்றோம் என்பதை கூறி பெருமை கொள்கின்றோம். மற்ற நாடுகளில் உதாரணமாக எனக்கு லண்டன் நாட்டிலே கூடுதலாக இந்திய ஆலயங்கள் பெரிதாக இந்திய மக்களால் நிர்வகிக்கப்பட்டு வருவதை பார்த்திருக்கின்றேன். ஆகவே ஜெர்மனியிலே அப்படியாக இல்லை. ஜெர்மனியிலே முழுக்க யாழ்ப்பாணத்து இலங்கை வடக்கு கிழக்கு மக்களால் தான் இந்த ஆலயங்கள் நிர்வகிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே நாம் ஒரு கொடுத்து வைத்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இதிலே சொல்லுவதற்கு நான் பெரிதாக யோசிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் தேர் என்ற விடயத்திலே முழுக்க சொல்ல போவா இருந்தால் தேர் எப்படி, தேரின் வடம் எப்படி இருக்கின்றது, வடத்தின் கருத்து என்ன, தேரின் அடிக்கருத்து என்ன, தேரின் சில்லு என்ன சொல்லுகின்றது, தேரின் முதல் தளம் என்ன சொல்லுகின்றது, 2வது தளம் என்னென்று சொல்லுகின்றது என்பதை விரிவாக நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நீங்கள் இன்று நேரம் போதாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆலயங்களிலே நாங்கள் எமது நாட்டிலே இருக்கும் தேர்களை போன்று ஒரு சிற்ப அமைப்புகள் சில இடங்களில் இங்கே குறைவாக இருந்தாலும் ஆகவே மிகவும் திறம்பட ஒரு நிகழ்வை எமது இளம் சமூகத்திற்கு நாங்கள் இப்படித்தான் தேர் திருவிழா இருக்கும், இப்படித்தான் தேர் திருவிழா நடைபெறும் என்பதை காட்டக்கூடிய விதத்திலே இங்கே நாங்கள் அதை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எமது ஆன்மீகம், எமது கலாச்சாரம், வரலாறுகள் முதல் பேணப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இளம் பிள்ளைகள் கூட இந்த கற்பூரச் சட்டி எடுப்பது, காவடி எடுப்பது போன்ற நிகழ்ச்சிகளிலே கூடுதலாக ஈடுபட்டிருப்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே எமது மக்களுக்கு எமது கலாச்சாரம் அழியாமல் பாதுகாப்பதற்கு இந்த ஆலயங்கள்
ஒரு முன்மாதிரியாக இங்கே திகழ்கின்றது, ஜெர்மனியிலே திகழ்கின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. உங்களுடைய அருமையான விமர்சனத்துக்கும் அழகாக பல விடயங்களை நீங்கள் முன்வைத்தீர்கள். அந்த காமாட்சி அம்மன் ஆலயத்தை பற்றி நான் நிறைய அறிந்திருக்கின்றேன். நல்ல ஒரு விஷயம், நிறைய விஷயம் கூறியிருக்கிறீங்க. அதற்கு முதல்ல நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய கைகளை தட்டி உங்களுடைய பேச்சுக்காக நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நன்றி அனைவருக்கும். நீங்கள் நல்லொரு விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள், நல்லொரு ஆழமான கருத்தொன்றை நீங்கள் இதில் பரிமாறி இருக்கிறீர்கள். எனக்கு அது நன்றாக பிடித்திருக்கின்றது. அதாவது இந்த சமயம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமயமாக ஜெர்மனியிலே அது மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே பெருமையாக இருக்கின்றது. அந்த பெருமையை நாங்கள் சுமந்தவர்களாக ஈழத்தவர்கள் இருக்கின்றோம். ஆகவே நல்லொரு விடயம். எல்லோரும் அதை அங்கீகரிப்பது குறைவு. இருந்தாலும் இப்ப அண்மை காலங்களிலே ஐரோப்பிய நாடுகளிலே இந்த அங்கீகாரங்கள் ஓரளவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய கலாச்சாரங்களும் ஓரளவுக்கு சமய கலாச்சாரமும் சரி, தமிழ் கலாச்சாரமும் சரி, ஓரளவுக்கு அவர்கள் பின்பற்றி கொண்டு செல்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். நிறைய பேர் உங்களிடம் கருத்துக்கள் கூறுவார்கள். அதற்கு பிறகு நானும் என்னுடைய கருத்தை நேரம் இருந்தால் கூறுகின்றேன். இப்பொழுது நான் முதலிலே அழைப்பது அருந்ததி அம்மா அவர்களே. வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஊடகவித்தல் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே. மிகவும் அருமையாக 33 ஆலயம் ஜெர்மனியில் இருக்கு. அதுல 19 ஆலயம் கொடியேறி தேர்த்துள்ள நடக்கிறெல்லாம் மிகவும் அருமையாக எல்லாம் கூறினீர்கள். அதாவது ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோயில், அதோட ஒரு அசம்பாவிதமும் நடந்தது, அந்த தூக்கு காவடி எல்லாம் எடுத்தது. ஆனா நீங்கள் சொன்னீங்கள் இப்ப இந்த இதுக்கு காமாட்சி அம்மனுக்கு வரைக்குல நீங்க பெர்மிஷன் எடுக்கல, ஏன் குறைச்சி உங்களோட மக்களின் பாதுகாப்புக்காகத்தான் அவர்கள் எத்தனை பேர் வர்றன்னு கேட்கல, நீங்களே குறைச்சி சொல்ல வேணும். அதே உண்மையை சொல்லி மக்களின் பாதுகாப்பை கூட்டலாம் தானே. அப்ப அதன் பிரச்சனை என்னன்னு சொன்னாலாமா, அதற்குள்ள அந்த குறைத்து சொல்வது என்றது ஊடகங்களுக்கு தான் அப்படி இருக்கும். மற்ற நிர்வாகத்தினர் அதை ஏற்றுக்கொண்டு செய்வார்கள். ஊடகத்திலே வந்து அதை பெரும்படியாக போடும்போது பாதுகாப்பு செலவு என்று அங்கே கூட்டப்படுகின்றது. இப்போ கூடுதலாக அந்த பாதுகாப்பு செலவை தாங்கும் அளவுக்கு அந்த திருவிழாவில் இருந்து கிடைக்கும் வருமானம் அதுக்குள்ள பத்தாது. ஆகவே அதை நாங்கள் சமாளிக்க ஈடு செய்ய வேண்டும். ஆகவே பாதுகாப்பு இப்போது மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போது ஆலயங்களுக்கு அருகாமையிலே நாங்கள் கொண்டு எங்கள் வாகனங்களை நிறுத்தியலாது. குறைந்தது 3 கிலோமீட்டருக்கு அப்பால் பார்க்பிளக்ஸிலே நிறுத்தி விட்டுத்தான் நடந்து வர வேண்டும். அப்படியாக இப்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு விட்டது. ஆகவே அதிலே நாங்கள் எந்தவித வேண்டுகினால் இப்போது இங்கே கூடுதலாக நீங்க பார்க்கலாம், பல இடங்களிலே கார் மூலமாக ஒரு ஆட்கள் கூடும் இடங்களிலே சென்று தாக்குதல் நடைபெற்றிருக்கிறதை பார்த்திருக்கிறீர்கள். அதற்காகவே இப்போது ஆலயங்கள் உள் செல்லும் போதும் முழுக்க ஒரு செக்கிங், அதாவது வந்து போலீஸ் எல்லாரும் நின்று முள்ளா செக் பண்ணித்தான் அவைகளை உள்ளுக்கு விடுகிறார்கள். முன்னர போல நீங்கள் கோயிலுக்கு பக்கத்துடைய காரை விட்டுட்டு போற அளவில் இல்லை. இப்போது அங்கே போவதற்கு நீங்க கார் பார்க்கில் இருந்து ஒரு பஸ் சர்வீஸ் ஊடி விட்டு இருக்கின்றோம். அந்த கார் பார்க்கிலே நீங்கள் காரை விட்டு அந்த பஸ்ஸிலே கோஸ்டல் காசு இல்லாமல் நீங்க ஃப்ரீயா அந்த பஸ்ஸில் ஏறி கோயிலடிக்கு வந்து அந்த பஸ் இறங்கக்கூடிய மாதிரி இப்போது செய்யப்பட்டிருப்பதனால் அதில் எந்தவித பாதுகாப்பு அச்சமும் கொள்ள தேவையில்லை. ஏன் அத்தனை ஆலயம் 33 ஆலயம்? இப்போ ஒரு 10 ஆலயத்தை வச்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போனா இன்னும் கூட நல்லா இருக்கும். நாங்கள் தமிழாக்கள் இல்ல அப்படி எல்லாம் செய்ய முடியுமா? அதுதான் என் பிரச்சனை. ஒன்று செய்தாலே அதை 2 ஆக்கிடுவோம். ஒன்று செய்தா 2 ஆக்கிடுவோம், 2 செய்தா 3 ஆக்கிடுவோம். அப்படி இருக்கிற ஒரு மனோநிலையில அதால் தானே நாங்கள் இப்படி கீழே நடக்கின்றோம். அரசியல் கட்சியை கட்சி வந்துட்டு இப்ப லண்டன்ல எல்லாம் இப்படி 25-30 ஆலயம் வைக்கக்கூடிய அளவு பெர்மிஷன் கொடுப்பாங்களோ தெரியாது. என்னென்ன இப்ப ஜெர்மன் கவர்மெண்ட் கொடுக்குது போல ஆலயத்தையும் பெர்மிஷன். அவர்கள் இங்கே எமது நடவடிக்கையை பொறுத்துதான். இப்போது இங்கே எமது நடவடிக்கைகள் மிகவும் சீராகவும் ஒழுங்காகவும் நடைபெறுகின்றது. ஆலயங்களிலே நாங்களே அமைதி காத்து அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கின்றோம். இப்போது நான் பார்க்கின்றேன், சென்ற வாரத்திலே ஒரு
ஒரு ஆலயத்திலே ஒரு நகரப்புறத்திலே இருந்த ஆலயம். ஆகவே அந்த ஆலயத்திலே சில பக்கத்தில் உள்ள சில வயோதிபர்கள் அவர்களுக்கு அந்த மேளச்சத்தங்கள் பிடிப்பதில்லை. ஆகவே அவர்கள் சில இதுகளை சொன்னபடியால் அந்த ஆலயத்தை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றோம். ஆனால் வேறு நாட்டவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். இது எங்களோட சொத்து, நாங்கள் இங்கே இருப்போம் என்று சொல்லி அடம் பிடித்து பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்வார்கள். ஆகவே அந்த வகையிலே எமது நிர்வாகம், இங்கே அரச நிர்வாகம் பல ஒத்துழைப்பை கொடுக்கின்றது. அவர்களே தாங்கள் வந்து இந்த இடம் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதா என்று பாருங்கள் என்று ஒரு ஃபேக்டரி, அதாவது வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த இடங்களிலே எல்லாம் கொண்டே அதை விடுவதற்கு பார்க்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இங்கே அதை பெருமையாக கூறலாம். ஜெர்மனியை பொறுத்தமட்டில் மற்ற ஆனபடியா நாடுகளை நம்ம எல்லாம் அதைத்தான் தெரியாது. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் எங்கடாக்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். எனவே மிக்க நன்றி. இத்தனை பேர் கை போட்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி. நன்றி 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 அம்மா. அடுத்து டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன், பேசுங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை எனக்கு நன்றாக தெரியும். பன்னாட்டு தொடர்பு. அவருடைய இந்த ஆலயத்தை பற்றிய பேச்சு மிக அருமையாக இருந்தது. எமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தது. அந்த ஆலயத்தை பற்றி யூடியூப்பில் நான் பலமுறை பார்த்துருக்கின்றேன். அவர் கூறியபடி இங்கே நான் ஒரு ஆலயத்தில் அறக்கட்டளை தலைவராக இருக்கிறேன், அங்கத்தவராக இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு தேர் திருவிழா என்றால் அந்த கவுன்சிலில் பெர்மிஷன் எடுக்கணும். அதுக்கு பாதுகாப்பு நிறைய இருக்கிறதாக நாங்கள் காட்ட வேணும். ஒரு கவுன்சில் மீட்டிங் போய் நாங்கள் மீட்டிங் வச்சு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், சன நெரிசல் வராமல், மற்றது அங்கே நடமாடுகிறவர்களுக்கு ஆபத்து வராமல், நீங்கள் சொன்ன மாதிரி காவடி எடுக்கிறவ, பால்குடம் எடுக்கிறவ, அதுவும் தூக்கு காவடி லண்டனில் நான் பார்த்ததில்லை, இலங்கையில் நிறைய பார்த்துருக்கிறேன். அது பக்தியில் தன்னை வருத்தி அந்த பக்தியை வெளிப்படுத்துறது ஒரு ஒரு சாதனை. ஆனால் இந்த தூக்கு காவடியை பார்க்கும் பொழுது பார்க்கிறவர்களுக்கு கஷ்டமாக, விட வெளிநாட்டவர்களுக்கு அது அநாகரிகமான ஒரு செயலாக பார்ப்பார்கள். இங்கிலாந்தில் இருந்தது சொன்ன மாதிரி இல்லை. இங்கே 14 கோயில்கள் நான் எண்ணுவேன். இப்போ லண்டன் சுத்தவர பர்மிங்ஹாம், ஸ்காட்லாந்து, அங்கேயும் இருக்கு கோயில். நாட்டிங்ஹாம்ல இருக்கு, கோவென்ட்ரியில இருக்கு. உண்மையாக 15-16 கோயில்கள் இருக்கு. ஆனால் இந்த நாடு சின்ன இடம், ஆனால் ஜெர்மனி ஒரு பெரிய இடம். அதுக்கு தக்கபடி அங்கே தமிழ் மக்களும் ஒன்று கூடி இந்த காமாட்சி பெரிய கோயிலாக தான் இருக்குது. இந்த வழக்கங்கள் நாங்கள் இலங்கையிலிருந்து வரும்பொழுது என்னத்தை கொண்டு வந்தோம்? நமது கலை, கலாச்சாரம், சமயம். அதுவும் கிறிஸ்தவர்கள் இங்கே இந்த நாட்டு சேர்ச்சுகளில் போய் வழிபடுறார்களே, தாங்களாக ஒரு சேர்ச் உருவாக்கவில்லை. ஆனால் சைபர்கள் கோவில்களை கட்டினார்கள். அதுவும் ஹகேட் முருகன் டெம்பிள் தான் முதல் வந்த கோவில். அதே நேரத்தில் விம்பிள்டன் பிள்ளையார் கோயில் அவை நன்றாக நடக்கின்றன. தேர் திருவிழாவோட கொடிக்கம்பம். அந்த ஈஸ்டாமில் தான் அந்த கோவிலில் தமிழ் மக்கள் நிறைய போனாலும், இலங்கை தமிழர் போனாலும் அதுக்கு ஆட்சி செய்பவர்கள் இந்தியர்கள். மற்ற கோயில்கள் பல தமிழர், இலங்கை தமிழர்கள் தான் நடத்துகிறார்கள். அதில் லூஷம் சிவன் கோவில் ஒன்று, அதில் நான் அரங்கவலராக இருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால்தான் அவர்கள் பெர்மிஷன் கொடுப்பார்கள் தேர் வழியில் விட. அத்துடன் இங்கே ஐக்கிய ராஜ்யத்தில் லண்டன்லேயும் நல்ல ஆங்கிலேயர் எங்களை பொறுத்து கொள்கிறார்கள். நாங்கள் செய்கிற என்ன சொல்கிறது வழிபாட்டு முறைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் எங்களோட கோயிலில் கும்பிட்றது மிக குறைவு. ஆனால் ஜெர்மனியில் உள்ளவர்கள்
வித்தியாசமானவர்கள். இந்த நாட்டில் உள்ளவர் எங்க ஆண்டவர்கள், ஆங்கிலேயர் நம்ம ஆண்டவர்கள். அப்போ அந்த விஷயத்தில் ஒரு எங்களை வித்தியாசமாக தான் பார்ப்பார்கள். ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழை படிப்பார்கள், சமயத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அந்த நாட்டிலே இதுக்கு ஒரு அங்கீகாரம் அரசாங்கம் கொடுத்துருக்குது எங்களுடைய சமயத்துக்கு. ஆனால் எமது சமயத்திலேயும் குயின் எலிசபெத் II இறந்துட்டா அவன் கோல்டன் ஜூபிலிக்கு உலா வந்த பொழுது ஹைகேட் கோயிலுக்கு போய் கும்பிட்டவன். அதனால அந்த அளவில் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற கோயில் ஹைகேட் முருகன் கோயில். அந்த 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 விஜயத்தின் பொழுது நான் அந்த கோயிலில் நின்றிருக்கிறேன். அப்படி பல விஷயங்கள் இங்கே நடக்கின்றன. அருமையான பேச்சு, எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி 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 ஐயா உங்களுக்கும். அடுத்து கலைவாணி அம்மா ஜெர்மனில இருந்து பேசுங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அருமையாக அந்த தொகுத்து நீங்கள் எத்தனை கோயில்கள் எங்கெங்க இருக்கிறது அவற்ற சகல விவரங்களையும் தொகுத்து தந்தமைக்கு நன்றி. இதனை நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப 35,000 மக்கள் அந்த கோயிலுக்கு வந்தார்கள் வருகிறார்கள். இந்த என்று சொல்லிக்கல 35,000 எத்தனை விகிதம் பக்தியோடு வருகிறார்கள் என்பதுதான் இங்க கேள்வி. கடைத்தெரு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க 3 கிலோமீட்டர்ல காரை விட்டுட்டு நடந்து வர வேண்டி இருக்குது, முடியாமல் இருக்குது, சரியான கஷ்டமா இருக்கு. எங்களை போல வயது வந்தவர்களுக்கு எல்லாம் அந்த இடத்தில் அங்கிருந்து நடந்து கோயிலுக்கு வருவது மிக கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் கடைத்தெரு கோயிலுக்கு பக்கத்து முன்காணியிலேயே கடைத்தெரு பெரிய ஒரு இடத்தை வைத்து அங்கு கடைத்தெரு வைத்திருக்கு. இந்த பார்க்கிங், அதாவது நிறுத்துமிடத்தை கொண்டு இந்த கடைத்தெருவுல வச்சு கடைத்தெருவை கொண்டு அங்க வெளியில வைத்தா இவ்வளவு கூட்டம், அதுக்குள்ள நெருக்கம் இருக்காது. அந்த கூட்ட நெருக்கம் இது நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், அந்த கடைத்தெரு அமைக்கப்படும் போது அந்த கடைத்தெரு அமைத்தவர்கள், கடை வைத்திருப்பவர்கள் இடம்தான் நோமலாக அந்த ஆலயத்தின் தரிப்பிடமாக இருக்கின்றது. ஆகவே அதை அன்று நாங்கள் பயன்படுத்த அது காரணம் என்னென்னு சொன்னால், அந்த ஆலயத்துக்குள் அந்த காரை அங்கே கொண்டு நிறுத்திவிட்டால் அவர் அந்த காரை திரும்ப எடுப்பதற்கு இரவு செல்லும். ஏனென்று சொன்னால் ஆலயத்து வளாகத்திலே மக்கள் நிற்பார்கள், அவர் காரை எடுத்துக்கொண்டு வரவோ போகவோ முடியாது. அவை அதில் காரை விடவும் இயலாது. அந்த ஒரு சிக்கல் இருக்கின்றது. அந்த ஆலய வளாகத்தை சுற்றி குறைந்தது 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு புல் பாதுகாப்பாக இருக்கும். சுற்றி வர போலீசார்கள் நிற்பார்கள். ஒரு காலகட்டத்திலே குதிரை போலீசார் கூடி அங்கே கடமையில் இருந்தார்கள். அங்கே எல்லா இடமும் கமரா பூட்ட சொல்லி தற்காலிக கமராக்கள் பூட்டப்பட்டிருந்தது. அப்படியெல்லாம் செய்தவர்கள். ஆகவே இப்போதுதான் அதற்கு அந்த அரசாங்கம், ஆலயம், எல்லாம் போலீசார் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு முதலே என்னென்ன திட்டங்கள் என்று வரைவு செய்து எல்லாம் கொடுக்கப்பட்டுவிடும். பேருந்து அந்த திட்டத்தில் எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது. அவை அப்படியான ஒரு இறுக்கமான பாதுகாப்புடன் தான் அங்கே அந்த திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு அந்த பாதுகாப்புக்கு மேலே அவர் அந்த ஆலயத்தின் குரு கூடி அதை மாற்றுவதற்கு முடியாமல் இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த ஆலயத்தில் அங்கே அவர் பொறுப்பை முழுக்க அந்த ஜெர்மன் நகர சபையிடமே கொடுத்து விடுவார்கள். அவர்கள் தான் அதற்குரிய வரைபடம் கீறி எல்லாரும் ஆம்புலன்ஸோ அதோ இதோ சகல விடயங்களும் அங்கே உலங்கு வாரும் ஹெலிகாப்டரோடு தயார் நிலையிலே இருக்கும். அப்ப அப்படியான ஒரு பாதுகாப்பிலே தான் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு உண்மையிலே நாங்கள் பார்க்க முடியாது, எண்ணி பார்க்க முடியாது. இப்போ நீங்க பார்க்கிற நல்லூர் திருவிழாவிலே யாழ் மாநகர சபை தான் முழு பொறுப்பையும் எடுத்து செய்யும். அந்த எல்லைக்குள்ளே யாரும் எதையும் செய்ய விட முடியாத அளவுக்கு தான் இப்போது இன்று அங்கு நாளை கொடியேற்றமாக இருக்கின்றது. நேற்றிலிருந்தே அந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனா இந்த சீர்கேடு அங்க இல்லை. அந்த வெளியில தூரத்துல நிறுத்தி போட்டு வந்தாலும் ஒரு அளவு தூரம் தான்.
மற்றது இந்த சாப்பிட்டுட்டு இந்த உணவு கோப்பைகள் எல்லாம் சரியான வெக்கமா இருக்கும். வெளிநாட்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கும் சரியான வெக்கமா இருக்கிறது. சாப்பாட்டு கோப்பைகளை எல்லாம் போட்டு அதுக்கு சரியான சீர்கேடா இருக்கும். அதை பார்க்கின்ற பொழுது முண்டி அடித்து சாப்பாட்டுக்கு செல்வதும் அதை பற்றி இந்த சன நெருக்கத்தை குறைப்பதற்கு முயற்சி எடுக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த கோயிலை சுத்தி அந்த நெருக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் அம்மா, நீங்கள் இங்க கலவாணி அம்மா இங்கதான் இருக்கிறான்னு தெரியும். அவருக்கு நல்ல தெரியும். நாங்கள் அந்த அன்னதானம் வழங்கும் போது அந்த அன்னதானத்துக்குரிய பாதுகாப்பு பாதைகளை 3 வழியிலே அமைத்திருக்கின்றோம். ஒருவர் ஒழுங்காக வந்தால் கடகண்டு வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் மக்கள் அதை கேட்பதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அதை உடைத்து அதை எப்படி வெளியேறலாம் என்றுதான் நினைக்கிறார்கள். அப்படியான சில விடயங்கள் ஒரு சிலரால் செய்யப்படுகிறதை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல நீங்கள் அதுக்குள்ள இருக்கிறவரையா தான் நான் உங்களுக்கு அதை எடுத்து கூறினேன். அந்த சீர்கேடும் அந்த வேஸ்டேஜ் போடுற அந்த இதுக்கான போதாது. அவ்வளவு மக்களுக்கு அங்க வைக்கப்பட்ட இது போதாது. அதனால தாராளமா வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் என்னென்று சொன்னால் ஒருவர் போட்ட இடத்தில் அதை போட்டுவிட்டு சென்று விட்டாரு என்று சொல்லி அவர் தூக்கி இடத்தில் போடாமல் அதுக்கு மேலே போட்டுட்டு போறது. அதாவது கை கழுவதற்காக ஒரு தொட்டியை வைத்து அங்கே பைப்பை போட்டு தண்ணி வச்சால் அதுக்கு பக்கத்துல ஒன்றை போட்டு கையை கழுவி போட்டு போயினேன். இது ஆற்ற பிள்ளை, நிர்வாகத்தின் பிள்ளை அல்ல, திருத்த முடியாது. அவை நாங்கள் யோசிக்கணும். எல்லாரும் சொந்தமா யோசிச்சா நன்றாக இருக்கும். உங்களுடைய சேவை தேவை, உங்களுடைய சேவை இந்த கோயிலுக்கு நிறைய தேவை. நீங்கள் நாங்கள் 33 வருடங்களாக அங்கே உறவாடி இருக்கின்றோம். அதிலே எங்களுக்கு அது கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியும். நன்றி ஐயா. நன்றி நன்றி கலைவாணி அம்மா. அவளுக்கு நிறைய ஆதங்கமாக இருக்கிறது. உண்மையும்தான், எனக்கும் அது பிடிக்கிற இல்லத்தான். அந்த கோயிலை சுட்ட வர எல்லோரும் தங்களுக்கு தேவையானதை அனுபவித்து விட்டு வீசி விட்டு செல்வார்கள். மிக அசிங்கமாகத்தான் இருக்கின்றது எங்களுடைய ஆக்கள் இந்த நடவடிக்கைகள். அது இங்கேயும் நிறைய இருக்கின்றது. ஒரு சில இடங்கள்ல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, ஒரு சில இடத்துல இல்ல. போக போக சின்ன வருத்தத்துக்குரிய விடயம் என்னன்னு சொன்னால், இங்கே வந்து ஏமனில பிரபலமான RTL என்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனங்கள் அங்கே வந்து அதை படம் எடுத்து செல்லுகின்றது. அப்போது அந்த இதுகள் அதை பார்த்தும் போது சிலர் அதை நமக்கு அறிவித்திருந்தார்கள் அப்படியான சில விடயங்களை. ஆகவே இப்போது நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை செய்தாலும் ஆனால் அதை மக்கள் உணர வேண்டும். மக்கள் உணர்ந்து செய்தால் நன்றாக இருக்கும். உண்மையிலே நீங்க பார்க்கலாம், நாங்கள் அங்கே அன்னதானத்திற்கு சமைப்பதற்கு ரெடியாகும் போது முதலிலே வந்து அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு சட்டியாக பார்த்து, ஒவ்வொரு பாத்திரங்களை பார்த்து, அடுப்பை பார்த்து, அதை பார்த்து எல்லாம் ஓகே என்று அவர்கள் சைன் பண்ணி தந்த பிறகுதான் நாங்கள் அதை சமைக்க தொடங்கலாம். அப்படியாக சுத்தமாகத்தான் அங்கே அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என அதை எங்கள் மக்கள் வந்து அதை சாப்பாட்டை வாங்கிவிட்டு இலவசமாக கொடுத்த உடனே கொண்டே அப்பா ஒரு இனத்தால வண்டி கொண்டு வந்திருப்பார், அம்மா ஒரு இனத்தால வண்டி கொண்டு வந்திருப்பார். அப்போ கரை சாப்பாடு கையில் இருக்கும், என்ன இருந்து சாப்பிட வேணும், கொண்டட கணக்கில் போடுறது. அது காசு கொடுத்து பண்ணினால் எப்படியும் கொண்டு செய்வினேன். சும்மா வந்த அந்த ஒரு நோக்கம் இருக்கிறது கூடுதலாக நான் பார்த்திருக்கின்றேன். நன்றி 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 ஐயா. உண்மையின்தான் ஒரு இதாக இருக்கிறது. நீங்க சொல்றது உண்மை. அது நிறைய பேருக்கு அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் பற்றி நிறைய கதைக்க விடும். அப்பொழுது நான் கண்கணேசன் ஐயா, நீங்க பேசுங்க. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, ஒரு சிறப்பான விடயத்தை எடுத்து கூறியதற்கு உங்களுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நல்லொரு விடயத்தை எடுத்து கூறினீர்கள். சில ஆதங்கத்தை இங்கு தெரிவித்தார்கள். அந்த ஆதங்கத்திலிருந்து நாங்கள் தப்பியல. தமிழருக்கு ஒரு தனிப்பண்பு உள்ளதுதானே. அதிலிருந்து நாங்கள் எங்கே போனாலும் இறைவனடி சேர்ந்தாலும் மாற மாட்டோம் என்றது நிச்சயம். அதுல அதை பற்றி கதைப்பது பிரயோசனமே இல்லை. அது நான் போன முறை நல்லூர் தேருக்கு போனால் அதே பிரச்சனை அங்கேயும் இருக்கு ஐயா. நான் அது நீங்க சொன்ன கதைத்த விடயம், எங்கள் 2 பேரும் என்ன மனைவியையும் ஏறி உழக்காத குறை,
அப்படித்தான் நடந்த ஐயா. அது நாங்கள் பயந்துட்டோம், நாங்கள் இறந்துட்டோம் என்றுதான் யோசிச்சோம். நல்லூர் தேருக்கு முன்னால் நடந்தது. அப்ப நாங்கள் ஜெர்மனியின் நடப்பதை பற்றி பேசுவதற்கு ஒரு காலம் நல்லூர் ஐயா, நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எனது சின்னம்மா அவர்கள் கந்தரமடத்தில் இருந்தபடியா நாங்கள் திருவிழாவுக்கு கண்டு போயினு எல்லா திருவிழாவுக்கும் போவேன். ஒரு ஒழுங்கான இப்ப ஒழுங்குதான், ஒழுங்கண்டு இல்ல, அந்த தேர் திருவிழாவில் அண்டுதான் இந்த குழப்பம் வருது. ஏனென்று தெரியல, சனம் வந்து அந்த ஆங்கிலத்தில் எக்ஸைட்டட், அதாவது தான் முந்தி அடித்து கொண்டு போய் முருகனட்டம் தேருக்கு முன்னால் நின்று வரம் கேட்க வேண்டும் என்பதுதான் எல்லோரும் இருந்தார்கள். எங்கள் 2 பேரையும் ஏறி உழக்காத குறை. ஆனால் ஒரு மாதிரி தப்பி நாங்கள் ஒரு தண்ணீர் பந்தலுக்கு போக ஒரு இந்த யாழ்ப்பாணம் ஐயா சரியா மாறிவிட்டது. என்னென்றால் அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கவுண்ட் பண்ணினோமா நம்பர்ஸை. அப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு தண்ணீர் பந்தல கதிரையில இருக்கிறார்கள், இருந்து சும்மா கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் ஏன் இருக்கிறீங்கன்னு நாங்கள் கேட்டோம். தாங்கள் கவுண்ட் பண்ணினோம் எத்தனை பேர் வந்தேன். ஆனால் நானும் எனது மனைவியும் கேட்டோம், நாங்கள் சரியா களைத்து மயக்கத்தில் வந்துட்டோம், இந்த கதிரையில 2 பேரையும் இருக்க விடுகிறீர்கள். அந்த பிள்ளைகள் எங்களை இருக்க விடவே இல்லை. அப்ப நான் பிறகு எனக்கு கோபமும் வந்துவிட, எனக்கு கோபம் வாரது குறைவு. பிறகு நான் அவர்கள் அந்த 10 பேரையும் பேசித்தான், உங்களுக்கு ஒரு தமிழர் பண்பாடுண்டா என்னென்று தெரியுமா என்றெல்லாம் கதைத்தா போல எங்கள் 2 பேருக்கும் ஒரு 10 நிமிஷம் இடம் கொடுத்தார்கள். இளம் பிள்ளைகள், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிள்ளைகள். அப்ப அந்த பழக்கம் எல்லா நாடுகளும் உள்ளது, அதை நாங்கள் மாற்ற முடியாது. மற்றது விஷயம் என்னென்றா ஐயா, நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு கோயில் நிர்வாகம் வந்து போலீசாருக்கு காசு கட்ட வேணும் இல்லையா? அந்த அது இருக்கு. அதாவது அதான் நீங்க சொன்ன அந்த நம்பரை கூட்ட நீங்கள் கட்டுற காசு கூடும். இங்கும் அந்த வழக்கம் இருக்கின்றது. இப்ப உதாரணத்துக்கு ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ்ல ஃபுட்பால் கிரவுண்ட்ஸுக்கு வெளியில போலீஸ் காவல் என்று அது காசு இல்லை. ஃபுட்பால் கிரவுண்ட்ஸுக்குள்ள வந்தவர்கள் பாதுகாப்பு கொடுத்தால் எங்கள் நாட்டில் காசு கட்ட வேண்டும். அதே மாதிரித்தான் கோயில் திருவிழாவுக்கும் சில இடங்களில் வந்து போலீசாருக்கு காசு கட்ட வேண்டும், பெருந்தொகையான பணம் கட்ட வேண்டும். அந்த எண்ணிக்கை கூட பணத்தின் அளவை நீங்க சொன்னது ஒரு பிழையும் இல்லை. நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு விழாவை செய்துட்டு பெருந்தொகையாத பணத்தை வந்து கோயில் காசு எடுத்து போலீசாருக்கு கொடுத்தால் கோயில் பிறகு அதுக்குரிய வருமானம், தேர் திருவிழா வருமானம் முழுதுமே போடும். ஆனபடியால் நீங்கள் செய்வதில் ஒரு பிழையும் இல்லை என்றுதான் நான் எண்ணுகின்றேன். மற்றது 33 கோயில் இருப்பதில் எனக்கு அவ்வளவு பிழையண்டு இல்லை. ஏனென்றால் ஔவையார் சொன்னார், கோயில் இல்லா ஊரு குடியிருக்க வேண்டாம். அதாவது ஜெர்மனி முழுதுமே பரந்து 33 கோயில் இருக்கும் என்றால் அது தவறில்லை. ஆனா எனக்கு தெரியவில்லை, நான் ஜெர்மனிக்கு வந்திருக்கிறேன், நான் கோயிலை வந்து பார்க்க இல்லை. ஆனபடியா பரந்திருந்தால் பரவாயில்லை. பரந்துதான் இருக்கிறது ஐயா. ஒரே இடத்துல நீங்க நாங்கள் இருக்கிற இடத்துல 4 கோயில் இருக்கு, மற்றபடி எல்லாம் பரந்துதான் இருக்கு. நவரத்ன ஐயாவுக்கு தெரியும், எங்களோட ஊர் ஒரு சின்ன வரத்துழாண்ட குருசல் கிராமம். எனது வீட்டை சுத்தியே ஒரு 6-7 கோயில் இருக்கு, குட்டி கோயில் தான். அதில் தவறு இல்லைன்னுதான் நான் எண்ணுகிறேன். ஆனா திருவிழான்னு சொன்னா எங்களுக்கு மாவட்டம் ஒன்றுதான் அந்த பெரிய திருவிழா நடக்கிற கோயில். இப்பொழுது 30 நாள் நடக்கின்றது. ஆனபடியால் அங்குதான் சனம் குவியும். ஆனபடியா அது பிழையண்டு இல்லை. அதே போல உங்களுக்கு ஊரில் நடக்கிறது. எவ்வளவு சனத்தொகை ஐயா, தமிழர்களின் சனத்தொகை கூட ஜெர்மனியில? ஜெர்மனியில இப்போது நான் நினைக்கிறேன் 1.5 லட்சத்துக்கிட்ட வந்திருக்கும். அப்ப அது பரவாயில்ல. முதல் நாங்கள் பார்த்த கணக்கெடுத்ததின்படி 2000 ஆண்டளவில் 60,000 மக்கள் இருந்த நாங்கள் இப்போது ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் 4-5 ஃபேமிலி ஆயிடுது. பிள்ளைகள் திருமணம் செய்து அப்படி எல்லாரும் கூடிட்டோம். இப்போது பார்க்க போனா 1.5 லட்சத்துக்கு மேல இருக்கும். கணக்கெடுப்பு இங்கே சரியாக இல்லை. நன்றி ஐயா. காலத்தில் நாங்கள் கணக்கெடுப்பு செய்த நாங்கள் அது எங்களுக்கு தேவைப்பட்டது. ஆகவே அந்த கணக்கெடுப்பை செய்தது. அப்போது 60,000 மக்கள் இங்கே ஜெர்மனியில் இருந்தவர்கள். உண்மையில நீங்கள் சொன்னீங்கள் அந்த குறை காணுவது என்பது அது எப்படியும் அந்த குறை காணுவது வழக்கம். நான் வகுப்பிலே ஒரு பெரிய வெள்ளை பேப்பர் எடுத்து விட்டு ஒரு நடுவிலே ஒரு சின்ன புள்ளியை போட்டு விட்டு பிளாக் போர்டில் ஒட்டி விட்டு கேட்டேன், இதிலே உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று. எல்லோரும் என்ன சொல்லியிருப்பார்கள்? அந்த புள்ளிதான் தெரிகின்றது. அந்த அவ்வளவு வெள்ளையும் அவர்களுக்கு தெரியவில்லை. அதே போன்றுதான் நாங்கள் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் ஒரு சிறு தீன்மை செய்தால் அதை ஊடகங்கள் பெருப்பித்து இங்கே காட்டி விட்டு போகின்றார்கள். அதனால் எங்கள் மனம் சோர்வடைந்து திரும்ப அந்த இடத்தில் தொடர்வதா விடுவதா என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு ஏற்படும்.
உங்கள் சேவைக்கு நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. இப்பொழுது 4 கைகள் இருக்கின்றன. எங்களுக்கு நேரமும் சரியாக 10 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட தான் இருக்கின்றது. தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அழகாக கேட்டுவிட்டு விரைவாக முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது திருநாவுக்கரசு ஐயா சிட்னியில இருந்து நீங்க பேசுங்க. உங்களோட கை கீழே போய் நீங்க போயிட்டீங்க நினைக்கிறேன். பேசுங்க. நன்றி. எல்லோருக்கும் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கிருஷ்ணமூர்த்தி ஐயா பலவிதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு இருந்தார். வரவேற்கத்தக்க விஷயங்கள், நிறைய ஆலயங்களை பற்றி எல்லாம் கூறியிருந்தீர்கள். உங்களை பணி சிறக்க நான் வாழ்த்துகிறேன் ஐயா. இன்று நான் ஒரு சிறிய இரு கருத்துக்களில் எங்கள் நேரம் கருதி, ஒன்று இந்த பறவைக்காவடி என்று சொல்லி சில கோயில்களில் நடத்தி வருகிறார்கள். அது பார்க்கவே சகிக்க முடியாமல் இருக்கக்கூடிய காரியம். அதை ஏன் தான் செய்கின்றார்கள், கடவுள் கேட்டாரோ என்று எனக்கு ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது. அது ஒரு வருந்தத்தக்க விஷயம். மற்ற விஷயம் என்னென்றால், இந்த ஆலயங்களில் பலி கொடுப்பது, மிருகங்களை, அதாவது ஆடுகளை கொண்டே பலி கொடுப்பது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியங்கள். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் தான் அது அநேகமாக சில கோயில்களில் நடந்து வந்தன. அது அப்படி நடத்துவதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று நான் அறிகின்றேன். அது ஒரு பாவமான செயல் என்றே நான் கருதுகின்றேன். நேரம் கருதி என்னுடைய கருத்தை முடித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து பஞ்சாச்சரம் ஐயா சிட்னியிலிருந்து பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் ஜெர்மனியில் உள்ள கோயில்களை பற்றி கூறியிருந்தார். அருமையாக இருந்தது. அதை கேட்க சந்தோஷமாக இருந்தது. இங்கே சிட்னிலேயும் பல கோயில்கள் இருக்கிறது. 2 விடயம் இந்த பிரச்சனையான விடயங்களை சொல்லியிருந்தார். ஒன்று பாதுகாப்பு, மற்றது கார் பார்க். இந்த 2 பிரச்சனைக்கும் சிட்னிலேயும் இதே பிரச்சனை இருக்கிறது. இந்த பாதுகாப்புன்னு சொன்ன உடனே நீங்கள் ஏதோ பாதுகாப்பு, என்ன பாதுகாப்புன்னு ஆக்களுக்கு விளங்க இல்லை. பாதுகாப்புன்றால் இந்த க்ரௌட் கூடின உடனே நம்ம ஆக்கள்லாம் செய்கிறார்கள், யாருன்னு தெரியாது. ஆனால் பிடிபட்டும் இருக்கணும். ஆனால் நாங்கள் அதை டிக்ளேர் பண்ணுறோம் யார் யார் இந்த வேலை செய்யணும்ன்றது. என்ன செய்கிறார்கள் என்றால், பெண் பிள்ளைகளின் தாலி கொடியை ஒரு ஆள் போறவே நறுக்கி விடுறார். பிறகு அது கீழே விழுந்த உடனே எடுத்து கொண்டு போயிடுவாங்க. அது ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல. அது அவ்வளவு க்ரௌட் நெரிசல் வந்த உடனே கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்ன பாதுகாப்பு அது இருக்கு. ஒவ்வொருத்தரும் உடனே நரைக்கணும்னு கீழே விழ நகை. சின்ன பிள்ளைக்கு ஒரு செயின் போட்டு கொண்டு போனீங்களா பிறகு திரும்பி வரைக்கும் செயின் இடாது. அது இப்படி நறுக்கி எடுத்து போடுவாங்க. அந்த க்ரௌட் கூட இருக்க தேர் திருவிழாவில் மட்டும்தான் இது நடக்கிறது. மற்றது பாதுகாப்புன்றது அது இன்னும் பல பாதுகாப்பு இருக்கிறது. சிட்னியில முருகன் கோயிலை கட்டி சுத்த வர உள்ள கோயில் நிலங்களை, காணிகளை, வீடுகளை வேண்டி கார்பாக் எல்லாம் செய்து அது காணாமல் இப்போ 3 ஸ்டோரி அண்டர் கிரவுண்ட் கார்பாக் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேறம் துவைக்கணும். கார்பாக்கோ கண்ண தூரத்திலாம் பார்க் பண்ணி வர வேணும். அப்போ அதுக்காக அட்வைஸ் கொடுத்துருக்கிறார்கள். ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஆக்கள் இறங்கினா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ட்ரெயின் வந்த உடனே பஸ் வந்து கொண்டு வந்து கோயிலில் இறக்கும். அந்த சேவை செய்திருக்கிறார்கள். இங்கே நடக்குது ஐயா, இங்கேயும் அப்படிதான். இங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டால் பஸ் வந்து இலவசமாக கோயில் அடிக்கு வந்து சேர்ந்து விடும். அது ஒரு நல்ல சேவை. அப்ப அது மட்டுமல்ல, இப்ப பாதுகாப்புன்னு சொல்றது டாக்டர்ஸ் டியூட்டி, இடத்துல டியூட்டி இருக்கணும். ஒரு ஆள் மயங்கி விழுந்து போனாருன்னா டக்காண்டு தூக்கி வந்து அந்த அறைகளை விடுறது. அப்போ அந்த அறையில விட்டு அந்த அறைக்கு ஃபர்ஸ்ட் எய்டை செய்து டக்காண்டு ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றி அனுப்பி விடுறது. இதுகள்லாம் அந்த பாதுகாப்புன்றதை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். சட்டியான வயதான ஆக்களும் அங்க அடம் பிடிச்சு கோயிலுக்கு வர வேணும்னு சொல்லுவேன். அப்ப அவைய தூக்கி கொண்டு கோயிலுக்கு கொண்டு வருவார்கள். கோயிலுக்கு வந்து அவையோடு கும்பிட்டு
பிறகு கும்பிட்டு போறவர் அவர் ஒரு 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 இது ஒரு திட்டம் என்று சொல்லுவார். தான் இறக்க தேவாரம் படிக்க வேணும் ஒரு ஆளுன்றதை ஒரு ஒரு ஓர்டரை கொடுக்குறார். அப்ப அது உடனே முருகன் கோயிலுக்கு தான் சொல்லுவாங்க, இல்லாட்டி அம்மன் கோயிலுக்கு சொல்லுவாங்க, தேவாரம் படிக்கிற 4 பேரை அனுப்பண்டு. அப்ப கோயில்ல எல்லாம் அப்படி இலங்கையில அப்படி ஒரு திட்டம் அமைப்பு இல்லை. இலங்கையில அப்படி ஒரு அமைப்பு இல்லை. தேவாரம் படிக்க ஆளை அனுப்பண்டா கோயிலே இருந்து இங்கே இந்த அந்த வேலை பிரகாரம் இறந்தால் சைவ குருக்கள் தேவைண்டா கோயிலுக்கு தான் அனுப்பினோம். அப்போ கோயிலேருந்து தான் சைவ குருக்கள் போகணும். அப்படி பல விடயங்கள் இருக்கிறது. நேரம் கருதி ஐயா இப்படியான விடயங்களை சொல்லி கொண்டு போனால்தான் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பதுன்றதை நம்ம மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஏன் இந்த பிரச்சனைகள் வருதுன்றதையும் அறிந்து கொள்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து கமலாசினி அம்மா, நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த பேரை மறந்துட்டேன். உங்களோட பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது. ஜெர்மனியை பற்றி சொன்னது, கோயில்களை பற்றி சொன்னது எல்லாம் நல்லா இருந்தது. இந்த முதலாவது கோயில் முதல் ஒரு 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 பிராமணர் செய்ய இல்லையா, ஒரு சும்மா ஒரு நார்மல் ஆள்தான். என்னன்றது பேருக்கு இருக்கும் வருது இல்லை. அது அப்படித்தானே செய்தவே. என்ன முதல்ல நான் நெடுவழி டெலிவிஷனை முந்தி காட்டுறவன் டோட்மெண்ட்ல அந்த என்ன கோயில் அது சொல்லி அது இருந்தது. அப்புறம் தான் பிராமணர் வந்தாலும் அவர் தான் செய்ய ஒன்று நிற்பார். ஆனால் இப்ப நான் நினைக்கிறேன் செஞ்சோ தெரியாது. இப்ப நீங்க ஒரு 5000 பேர் தான் சொன்ன நீங்க அது மாதிரி. பட் அந்த காவடி எடுக்கிறதுனா சில பேர் அதுல கேட்டா அது எரிச்சலா கிடக்கிறோம். ஆனா அது சில பேராம் கொலை செய்யலாக்கிறதா நாம் கடவுள்கிட்ட கேட்கறது மன்னிக்க சொல்லி அப்படியும் அதுவும் செய்யுது. என்ன அப்படி ஒரு தேவையில்லாதவர்களை தூக்கி பிடிக்கிறவ அதை செய்யாம விடலாம். இந்த சடங்களுக்கும் பார்க்க பெரிய வரதாபமா கிடக்கும் என்று என்னவோ தெரியாது. நன்றி, மிகவும் சந்தோஷம். நன்றி சொன்னதுக்கு. நன்றி 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 அம்மா. அடுத்து கிரேஷியன் அலிஸ்டன் ஐயா, ஜெர்மனியிலிருந்து பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஆலயம் என்பது அழகாக சொன்னீங்களும் ஐயா. ஆலயத்தை நிர்வகிக்கிறது என்பது இலகுவானது ஒரு காரியம் இல்லை. அதாவது ஆலயம் என்பது இறைவனை தேடி வருகின்றோம். அந்த இறைவனை தேடி வருகிறவர்களே ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த இறைவனைக்கு அப்பாற்பட்டு இதற்குள்ளே கொள்ளையடிப்பதற்கோ அதை தூய்மையினைப்படுத்துவதற்கோ வருபவர்களினாலேதான் பிரச்சனையே இருக்கிறது. அதாவது ஆரம்பத்திலே கேவலாரிலே இலவசமாக அந்த உணவு கொடுக்கின்ற ஒரு முறை இருந்தது. என்ன நடந்தது என்றால், இன்று ஒருவரிடம் வாங்கி மணந்து விட்டு இது சரியில்லை, அவற்றது நல்லா இருக்கும் என்று அவர்கிட்ட போய் வாங்கி அது தூக்கி எறிஞ்சிட்டு போனது. இது கடைசியாக என்ன பிரச்சனை வந்தது என்றால், போலீஸ் சொன்னது, சாப்பாடு இல்லாம இங்க வந்து இருக்கிறீங்கள், இங்க பாருங்க இது எவ்வளவு அலங்கோலப்பட்டிருக்குது என்று சொல்லி அத்தனை இடமும் தூய்மைப்படுத்துறதுக்கண்டே எங்களுடைய ஆக்களை போட்டுத்தான் அதை தூய்மைப்படுத்தினாங்க. அதற்கு பிறகுதான் அதை நிறுத்தி ஒரு நலன்புரி பொறுப்புல அதை நிதிக்காக கொடுத்தது. அதாவது அதுக்கு கொடுத்தது கொஞ்சம் காசை கொடுத்தாவது வாங்குங்க, கணக்கு காசுல ஓரளவு காசை கொடுத்து வாங்கினால் அதை நீங்க கொட்ட மாட்டீங்க. இதே காரியத்தை கிறிஸ்துமஸ் விழாவிலேயும் செய்த நாங்கள் இலவசமாக கொடுத்தால் கொட்டி எறிந்து விடுவார்கள். எல்லாம் சேர்த்து €1 கொடுத்துட்டு வாங்கிட்டு போனால் பக்குவமாக இருக்கும். இதை நானும் இங்க சொல்லித்தான் இருக்கிறேன் மற்றாக்களுக்கு. இந்த நிதியை இலங்கை கெடுங்கோ, இலவசமாக செய்து கொடுக்கப்படுற இந்த நிதி இலங்கை கெடுங்கோன்னு. அடுத்தது நீங்கள் சொன்ன அந்த விடயம், அதாவது உண்மையில என்னென்றால் மக்கள் ஆண்டவனை தேடி வாரார்கள். ஒவ்வொரு இடமும் கோயில் இருக்குன்னு சொல்றீங்க. இங்க ஜெர்மனியிலேயே எடுத்து பார்த்தாலும் கூட 10 இடங்கள்ல கோயில்கள் இருக்கின்றன. அதாவது முந்தி மக்கள் கோயிலை நேசித்தார்கள், ஆகையினாலே கோயில் இருந்தது. இப்பொழுது கோயிலுக்கு பக்கத்துல வேறு ஆள் வந்திருந்தா, ஒரு சமூகத்தை சேர்ந்த வந்திருந்தா சொல்லுவார், இந்த மணி எனக்கு பிடிக்க இல்லை, இந்த கோயில்ல மணி அடிக்க கூடாது. அது வழக்கு போட்டு கூட சில சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆகையினால நாங்கள் இறைவனை தேடுகிறோம், இறைவனை தேடுவோம். அதற்கான பணி பெரியது. அந்த பணியை செய்கிறீர்கள், அந்த பணிக்கு வாழ்த்துக்கள். ஏனென்றால் இது இலகுவான பணி இல்லை என்பது எனக்கு நன்றாகவே புரியும். நன்றி, வணக்கம். கேவலார் 16ஆம் தேதி ஐயா, மாதம் ஒவ்வொரு வருடமும் 2வது சனிக்கிழமை வரும். 16ஆம் தேதி.
ஓகே. நன்றி நன்றி ஐயா. ஜேம்ஸ் அல்சன் ஐயா சொன்னதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு சிறு தொகையை கொடுத்து போட்டு தான் அந்த உணவுகளை கொடுக்க வேண்டி இருக்கும். அதுதான் உண்மை. இப்பொழுது எங்களோட நேரம் நெருங்கி விட்டது. 2 நிமிடம் தான் இருக்குது. 3 கைகள் இருக்கின்றன. நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி இந்த பேச்சை பேசுமாறு அடுத்து வசந்தராஜ் ஐயா பேசுங்க. நன்றி, வணக்கம். மிகவும் இன்றைக்கு எல்லோருடைய முகத்திலையும் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல மகிழ்ச்சியையும் பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். எல்லோரும் சிரித்தபடி இருந்தார்கள். இன்றைக்கு பல நல்ல காரியங்களை பற்றி நீங்கள் முக்கியமாக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கயத்திருந்தார்கள். அதாவது நான் ஒன்றை மட்டும் யோசித்தேன். அங்கு இறைவனை சில பேர் கோயிலுக்கு வருபவர்கள், சில பேர் திமுகவை சேர்ந்தவர்கள், சில பேர் அதிமுகவை சேர்ந்தவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்களை எப்படியும் திருத்த முடியாது. சில பேர் அதாவது நான் அதிமுக இருக்கிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்கான ஆக்கள், நீங்கள் திருத்தவே முடியாது. அவர்கள் இதுக்கென்று களவு கண்டு வாரவர்கள் சில பேர். ஆனால் இது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்த மக்கள் ஏன் பறக்கிறார்கள் என்று ஒரு வெள்ளக்காரர் கேட்டார்கள். என்ன, சில பேருக்கு பறக்க விருப்பம். அதாவது பறவக்காவடியில சில பேருக்கு ஈடுபடுகிறார். இறைவன் கேட்கவில்லை, சில பேருக்கு பறக்க விருப்பம். பலிகளிலே சிறந்த வழி கீழ்ப்படிதல். அது உண்மையிலே இந்த பலியல் இந்த ஆடு கிடாய் இதெல்லாம் கொடுக்குறதில்ல, எந்த பிரயோசனமும் இல்லை. சிறந்த வழி கீழ்ப்படிஞ்சு நாங்கள் ஒரு ஆள் செய்கிற பொழுது நல்ல காரியம் செய்கிறது அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு என்று தெரியும். ஆனால் அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த இடத்துல நாங்கள் செய்து கொண்டு போறதால எந்தவித தீங்கும் இல்லை. நாங்களும் ஒரு படி முன்னேறுகின்றோம். இதுல நாங்கள் பயிற்சி பெற வேண்டும். இதைத்தான் வெள்ளக்காரன் செய்கிறான், டீம் ஒர்க் என்று செய்கிறார்கள். நாங்கள் இறைவனுக்குள்ள இருந்தோண்டு அடிபடுகின்றோம். அது மிகவும் நாங்கள் எங்களை நாங்கள் திருத்தி பார்க்க வேண்டிய. இதே நேரத்தில் ஒரு கேள்வி உண்டு. முக்கியமாக நான் யோசிப்பது, நாங்கள் இறைவனை தொழுகிறது எங்களுடைய சொந்த மொழியிலே. அது முந்தி இந்த கத்தோலிக்க இதிலே இருந்த லட்டின்ல இறைவனை தொழுது கடைசியா கேட்க நல்லா இருக்கும். அங்க மக்கள் திருந்தின மாடில்லை. இன்றைக்கு எல்லோரும் கத்தோலிக்கர்கள் தங்களுடைய சொந்த மொழியிலே, அது எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் சொந்த மொழியிலே இறைவனை தொழுகிறதுக்குரிய வழிகள் இருக்கின்றது. அதே மாதிரி ஹிந்துவில எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒப்பதும் ஒரு கொஸ்டின் ஏன் இவர்கள் இந்த ஆலயத்துல பூசை வைக்கிறது இதெல்லாம் ஏன் தமிழ்ல அதையும் பெறலாம் கொண்டு போடா என்ன, அதாவது லட்டின்லும் உங்களுடைய சமஸ்கிருதத்திலும் போகட்டும், இன்னும் ஒரு சகுதி பெரலா போகணும் கட்டாயம் தமிழ்ல நாங்கள் இன்றைக்கு தமிழை வளர்க்கறதுக்கு தான் நாங்கள் இறைவனை எங்களுடைய மொழிக்கால வளர்க்கறது தான் நாங்கள் அதை செய்கின்றோம். அது இப்ப இஸ்லாமில் இருக்கின்றது எல்லோரும் அரபிக்களால செய்கிறார்கள். அரபிக் மொழி செஞ்சதான் நாங்கள் இஸ்லாமை நீங்கள் தொழுகலாம். இது ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்குது. அதனாலே அவர்கள் எல்லோரும் அரபிக், எந்த இனத்தை சேர்ந்தாலும் அரபிக் மொழியிலே அவர்கள் ஒரு கீழ்ப்படிதல்ல அங்கே ஒற்றுமையா வளர்ந்து வருகின்றார்கள். ஆனால் நாங்களும் தமிழராகிய நாங்கள் தமிழ்ல எங்கெங்க இருக்கோ அந்தந்த இடத்துல நாங்கள் தமிழ்ல இதுக்குண்டு லக்கிய புத்தகங்களை எழுதி அந்த இறைவனை தொழுகிறதுக்கு கொண்டு புத்தகங்களை எல்லோரும் தமிழ்ல அதை நாங்கள் செய்துவிட்டோம் என்று சொன்னால் எல்லோரும் திருந்துவதற்கு வழி இருக்கும். அதை நாங்கள் கட்டாயம் உலக ரீதியில கோயில்களை கட்டுவதை முதல் இதுவும் நாங்கள் பண்ணல போகணும். அடுத்த ஒன்று, இந்த காசு ஏற்கனவே ஜேம்ஸ் ஐயா சொன்ன மாதிரி உண்மையிலே இந்த காசை கொண்டு போய் நாங்கள் மலையகத்தில் இருக்க தமிழ் மக்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பது, இந்தியாவிலே எத்தனையோ மக்கள் கஷ்டத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பது மிகவும் சிறந்த சேவையும் இறைவன் விரும்புகின்ற ஒரு காணிக்கையா இருக்கும் என்று கூறி, என்னோடு நீங்கள் செய்கின்ற நல்ல காரியத்துக்கு நீங்கள் அதை தமிழையும் வளர்க்க வேண்டும் கூறி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. இப்பொழுது நேரம் சரியாகிவிட்டது. இப்பொழுது அருந்ததி அம்மா, நீங்க நாளைய நிகழ்ச்சிகளை ஒரு கூறுங்க. நாளை நிகழ்ச்சி காலை 8:45, அதாவது 8:45 9:15 மட்டும் இசை தியானம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பூர்ணம் சர்மா அவர்களுடைய யோகா நிகழ்ச்சி. இந்த 10 மணிக்கு திரும்ப ஒரு தியானம், 1 மணி தியானத்துக்கு 11 மணிக்கு மைத்திலி சக்திதாசன் அவர்கள் ஹீலிங் த்ரூ பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனை பற்றி கதைக்கு வரார்கள். 8 மணிக்கு இசையும் கதையும், அதாவது 8 PM UK டைம், ஆஸ்திரேலியன் டைம் காலை 8 மணிக்கு புதன்கிழமை, அடுத்த நாள் காலை புதன்கிழமை சரோ சுந்தர்லிங்கம் மாஸ்டரும் திருநாவுக்கரசு மாஸ்டரும் இசையும் கதையும் அந்த தலைப்பில் பேசுவார்கள். நான் அவசரமாக கூறினான், என்ன நேரம் கருதி. மிக்க நன்றி. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நன்றி அம்மா. அடுத்து நவரத்னம் ஐயா, நீங்க கரநீரமா கையை காட்டுறீங்க, நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. மிக்க நன்றி திரும்ப அழைத்ததுக்கு. என்ற 2-3 விஷயம் எனக்கு உறுத்தினது. என்றால் எமது கோயில்களில் இங்கே லண்டனில் ஒரு வாலண்டரி ஒர்க்கர்ஸ் தேர் திருவிழா என்றால்
வாலண்டரி ஒர்க்கர்ஸ், நல்ல திடகாத்திரமான இளைஞர்கள், யுவதிகள், அதுக்கு உரிய ஒழுக்கம் அந்த கவுன் மாதிரி ஒன்று போட்டுக்கொண்டு அவர்கள் பாதுகாப்பும் உணவு உள்ள இடத்துல ஒழுங்கா நடக்கிறதுக்கும் உதவி பண்ணுவார்கள். அவர்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்பார்கள். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இந்த கோவில்கள் அந்த பறவை காவடி அது கூட உண்டாலும் இந்த சாதாரண காவடி மேள அடிக்க ஆட்டம் ஆடுறது எல்லாம் ஒரு கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது. கடவுள் முன்னிலையில் அந்த காவடி அந்த மயில்களை வச்சு அந்த காவடி அந்த இளம் பையன்கள், நானுமே ஒரு காலத்தில் கொண்டு போயிருக்கிறேன் மாவட்டபுரத்தில். அது ஒரு அந்த அந்த இசைக்கு ஆடுறது, தாளத்துக்கு ஆடுறது ஒரு கலை. அது பக்தியோடு செய்யும் பொழுது அதில் நன்மை இருக்கின்றது என்று தான் நான் நம்புகிறேன். அதை நாங்கள் வரவேற்க வேண்டும். மற்றது அந்த எத்தனை பேர் வர்றதுன்றதை நாங்கள் குறைச்சி கூறுறதுக்கு ஒரு காரணம், சொன்ன மாதிரி போலீஸ் பாதுகாப்பு அழைக்கிறேன்றால் கவுன்சிலுக்கு கூட காசு கட்ட வேணும். அதனால் அதுக்கு தக்கபடி நாங்கள் கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லுவோம். ஆனால் ரோட்டு நிறைய கூட்டம் வரும். இங்கேயும் விஷயத்தில் கோயில் தேர்த்து விழாண்டு 1000 பேர் மக்கள் நீட்டுக்கு நிற்பார்கள். நான் போய் பார்க்கறது உண்டு. நன்றி ஐயா.